வணக்கம் கைஸ், இன்னைக்கு தான் நம்ம பெங்களூர்ல இருக்க போற கடைசி நாள். சோ இந்த வீடியோ கொஞ்சம் பெத்த சைஸா தான் இருக்கும், ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நைட் ஹெவியா சாப்பிட்டதனால காலையில கொஞ்சம் தாமதமா தான் ஏன் அப்படி நம்ம பாய்ஸை கூப்பிட்டு பக்கத்துல இருக்க கஃபேல ஒரு டீ குடிச்சதுக்கு அப்புறமா தான் நிம்மதியா இருந்தது. பெங்களூர் கிளைமேட்டுக்கு நான் அப்படியே அடிக்ட் ஆயிட்டேன். என்னதான் வெயில் அடிச்சாலும் உடம்புல சுடவே மாட்டேங்குது, அப்படியே குளுகுளுன்னு இருக்கு. சாம இங்கேயே ஒரு மாசம் டேரா போட்டலாம்னு தோணுது. டீ எல்லாம் குடிச்சிட்டு ரூம் வந்ததுக்கு அப்புறமா கிஷோர் அண்ணா கால் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொல்லியிருந்தாரு. வந்து பார்த்தா நமக்கு முன்னாடியே நம்ம பாய்ஸ் எல்லாம் திரண்டு வந்துட்டாங்க. நம்ம வரதுக்கு தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நாங்களே ஒரு 10 பேருக்கு மேல இருந்ததுனால ஆர்டர் பண்ண ஃபுட் வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் மேல ஆயிடுச்சா. அது வரைக்கும் நம்ம பசங்க சும்மா இல்லாம ஒருத்தர் மாத்தி கலாய்ச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சிரிச்சுக்கினே இருந்தா கொஞ்சம் விட்டு தான் வயிறு புண்ணாகி இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்தது. எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு டீ காஃபி குடிக்க போலாம்னாங்க. சரி வாங்க, இங்கே ஒரு பயங்கரமான ஸ்பாட் இருக்குன்னு கிஸ்தானிக்ஸ் நான் ஒரு கஃபேக்கு கூட்டு போனாரு. பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா நான் டீக்கே ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். நான் தான் இப்படின்னு பார்த்தா நம்ம லோக்கேன்னு ஒரு நாளைக்கு 10 டீக்கு மேல குடிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தானா அவரே ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடுவோம் போல. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா பசங்க எல்லாம் குரூப் போட்டோ எடுத்துட்டு அப்படியே பயணம் செஞ்சு ரூம் கிளம்பி வந்துட்டோம். அந்த டைல் அப்படியே படுத்துட்டு பின்னாடி ஒரே சத்தம் என்னன்னு தெரியுமா பார்த்தா நம்ம பொருளுக்கு இன்னைக்கு காம்படிஷன் இருக்கிறதுனால போசிங் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கிஷோர் அண்ணா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டாரு. தென் நாங்களும் ஆட்டோ ஏறி காம்படிஷன் நடக்கிற ஏரியாக்கு கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் யூடியூப்ல 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 400 பேர் கிட்ட தான் தேவைப்படுது. அப்படியே பாக்குறவங்களும் ஒரு ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணீங்கன்னா நான் இந்த இன்ஸ்டாகிராம் தளத்துல ஸ்டோரி போட்டு கொஞ்சம் காலர்லாம் தூக்கி விட்டு பந்தாவா சுத்துவேன். மறக்காம சொன்னதெல்லாம் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? இன்னைக்கு நம்ம பொருளுக்கு காம்படிஷன் இருக்குது. அவரை கூட்டு போய் டேனிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாடியை பம்ப் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டேஜ் ஏறதுக்கு ரெடி ஆயிட்டாப்ல. உட்காந்துருக்காருல இவர். இப்பதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இவர் வயசு கேட்டீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. 31 கிட்ட ஆகுது. இதுதான் ஃபிட்னஸின் மாய தந்திரம். உங்களுக்கு எதனா பழக்கம் இருந்ததுன்னா தயவு செய்து அதை விட்டுட்டு உங்க ஹெல்த் மேல கான்சியஸா இருந்து நீங்களும் இவர மாதிரி இளமையா இருங்க. நம்ம பொருளை ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறமா பயங்கரமா போசிங் பண்ணி 2வது பிளேஸ் அடிச்சாப்ல. அவருக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் நம்ம சார்பா கருத்துப்படியில அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டு விட்டு போங்க. அப்புறம் காம்படிஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரூம் கிளம்பி வந்துட்டு டின்னர் சாப்பிடலாம்னு ஒரு கடைக்கு கிளம்பி போனோம். லாஸ்ட் 2 டேஸ்ல பெங்களூர்ல இருக்க ஃபேமஸான ஃபுட்லாம் வாங்கி ட்ரை பண்ணோம். அதெல்லாம் விட இன்னைக்கு நைட் வாங்கின சிக்கன் பிரியாணி கிரில்லும் அருமையா இருந்தது. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு ரூம் வந்ததுக்கு அப்புறமா செக் அவுட் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். நைட் RCB ஃபைனல் ஓடிட்டு இருந்தது. ஒரு வழியா நம்ம பசங்க 2வது முறையா கப் அடிச்சிட்டாங்க. அந்த சந்தோஷத்துல அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டோம். ஒரு 7 மணி போல சென்னையில வந்து இறக்கி விட்டாங்க. சரி ஓகே, ஆல்ரெடி வீடியோ கொஞ்சம் வழக்கத்துக்கு மாற பெருசா போயிடுச்சு. இதோட இந்த நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். டாடா, பாய்.